பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தரின் வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தமிழ்ச்செல்வன், எவ்வளவு நேரமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? சோதனையில் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் பெறப்பட்டிருக்கிறதா தமிழ்ச்செல்வன்? சேலம் அருகே உள்ள கருப்பூர் பகுதியில் பெரியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இதில் துணைவேந்தராக ஜெகநாதன் இருந்து வருகிறார். இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் உள்ளிட்ட 4 பேர் சேர்ந்து பூட்டா என்ற அறக்கட்டளை என்ற பெயரில் கல்வி நிறுவனத்தை துவங்கியுள்ளனர். இதனிடையில் பெரியார் பல்கலைக்கழக கட்டமைப்புகளை தவறாக பயன்படுத்தி சொந்த நிறுவனங்களை தொடங்கி லாபம் அடையும் வகையில் செயல்பட்டது. அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டு போலி ஆவணங்கள் தயார் செய்து தனி நிறுவனம் தொடங்கியது. பூட்டா அறக்கட்டளை மூலம் அதிக பணம் வசூலித்தது, அரசு செலவில் அலுவலர்களை பயன்படுத்தியது உள்ளிட்ட 13 வகையான முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு உயர்நிலைக்குழு அமைத்து இதன் பேரில் உயர்நிலைக்குழு பெரியார் பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்தியது. இதனிடையே நேற்றைய தினம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து துணைவேந்தர் வெளியே வரும்போது கருப்பூர் காவல்துறையினரால் துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு வேனில் அழைத்து செல்லப்பட்டு குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் வைத்து 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகாத வார்த்தைகளால் திட்டுதல், பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல் உள்ளிட்ட 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் அழைத்து வரப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் சேலம் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கு 2 தரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டது. இதையடுத்து துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டது. 7 நாட்கள் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து இன்றைய தினம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி தற்பொழுது கையெழுத்திட்டுள்ளார். இந்த நிலையில் சேலம் மாநகர காவல்துறையின் சார்பில் 7 காவல் ஆய்வாளர்கள், குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் இருக்க அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, சூரமங்கலம் உள்ளிட்ட காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு 7 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள துணைவேந்தர் தங்கியிருக்கும் வீடு மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தற்பொழுது குழுக்களாக பிரிந்து திடீர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 7 காவல் ஆய்வாளர்கள் மட்டுமில்லாமல் காவல் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் தற்பொழுது ஒவ்வொரு இடமாக சென்று முக்கிய ஆவணங்கள் ஏதாவது உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையானது பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் துணைவேந்தர் மீது எழுந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் முக்கிய ஆவணங்கள் அவர் தொடர்பான அந்த நிறுவனங்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் ஏதாவது உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் குழுக்களாக சேர்ந்து தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். கூடுதல் தகவலுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.